character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 12th standard students. Today நம்ம பார்க்க போகிறது 12th standard physics topic பார்க்க போகிறோம். ஸோ 12th standard physicsல இன்றைக்கி நம்ம கிளாஸஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காஸ் லா. ஸோ லாஸ்ட்டாக நான் எனக்கு என்ன எடுத்திருப்பேன் அப்படின்னா காஸ் அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நான் எடுத்திருப்பேன். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் த க்ளோசஸ்ட் சர்ஃபேஸ் ஃபார் யூனிஃபார்ம் ஃபீல்டில் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்றத கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஓகேவா, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் நான் காஸ் லா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, அந்த காஸ் லா டாபிக்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ காஸ் லாவில் see that take your book that is page number 40 is 1.6.3 40 la 1.6.3 la Gauss law. Okay, a positive point charge q is surrounded by an imaginary space. ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ காஸ் லா நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ் ஒன்று எடுத்துக்கிறாங்க. அந்த சார்ஜை சுற்றி சரௌண்டட் இமேஜினரி ஸ்பியர் ஆஃப் த ரேடியஸ் ஆர் ஒரு ஸ்பியர் ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஓகே, எப்பயுமே வந்து ஒரு சார்ஜ் இருக்குன்னா அதை சுற்றி என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகும். ஓகேவா, ஒரு சார்ஜ் க்யூ அப்படின்ற ஒரு சார்ஜ் எடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு ஸ்பியர் ஒன்று எடுத்துருக்காங்க. அந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆர். ஸோ ஆர் அப்படின்ற ஒரு ஸ்பியர் ஒன்று எடுத்துருக்காங்க. ரேடியஸோட ஒரு ஸ்பியர் எடுத்துருக்காங்க. we can calculate the total electric flux through the closed surface. இப்போ அந்த க்ளோஸ்ட் சர்ஃபேஸில் ஒரு சார்ஜ் எடுத்திருக்காங்க, ஒரு அதை சுற்றி ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் எடுத்திருக்காங்க. அதை ஸ்பியரு அதனோட ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் அப்படின்றதுனா அதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்தோம். லாஸ்ட்டாக க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்கான ஃபார்முலா நம்ம பார்த்தோம். தட் இஸ் the total electric flux through the closed surface of the sphere using the equation 1.58 1.5.8ல ஒரு க்ளோஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்தோம். ஓகேவா, அதுதான் வந்து pi e is equal to integral எதுனா க்ளோஸ் சர்ஃபேஸ் அப்படின்றதால இங்கே சென்டரில் இங்கே வந்து 0 இங்கே போடணும். இன்டெக்ரலில் இங்கே நடுவில் சர்க்கிளில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்ட்டு E டாட் டிஏ திஸ் இஸ் வந்து க்ளோஸ் சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த டாட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஇடிஏ காஸ்ட் அப்படின்னு எழுதலாம். இன்டெக்ரல் க்ளோஸ் சர்ஃபேஸ், ஸோ இன்டெக்ரல் க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு இடிஏ காஸ்ட் அப்படின்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு the electric field of the point charges is directly radially outward. The electric field of the point charges is directly radially outward. ஏன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஸோ இதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வர்ட் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து ரேடியலி அவுட்வர்டில் இருக்கும் அப்படின்றாங்க. Therefore the direction of the area element dA is along the electric field E is and theta is equal to 0. ஓகேவா, therefore the direction of the area of the element dA is along the electric field E. இப்போ டி டைரக்ஷன் பார்த்தோன்னா along the electric field Eல இருக்கும். ஸோ அப்போ தீட்டாவோட ஆங்கிள் இஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ஓகே, see this picture. திஸ் இஸ் என்ன சார்ஜ் எடுத்துக்கணும்னா பாசிட்டிவ் சார்ஜ் Q அப்படின்ற பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துருக்காங்க. சுற்றி ஒரு ஸ்பியர் ஒன்று எடுத்துருக்காங்க. ஓகே, த ஸ்பியர் ஆஃப் த ரேடியஸ் இஸ் ஆர். ஸோ ஆர்ன்ற ரேடியஸ் எடுத்துருக்காங்க. இந்த ஸ்பியருக்குள்ளே ஒரு எலிமெண்ட் மட்டும் எடுத்திருக்காங்க. தட் இஸ் வந்து டிஏ அப்படின்ற ஒரு எலிமெண்ட் எடுத்திருக்காங்க. டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் தட் இஸ் இ. அந்த டைரக்ஷன் க்யூவிலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த ஸ்மால் எலிமெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இஸ் திஸ் டைரக்ஷன். ஸோ அவுட்வேர்டில் மூவ் ஆகும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றதுனால அவுட்வேர்டில் மூவ் ஆகும். ஸோ சிம்பிள் இஸ் அவுட் சைடில் உங்களுக்கு வரணும். இந்த சிம்பிள் இஸ் ஆல்சோ வந்து அவுட் சைடில் வரணும். ஸோ ஏரியா இஸ் டிஏ அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் வந்து ஸ்பெரிக்கியல்
Gaussian surface. This is a spherical Gaussian surface. இது ஆல்சோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஒரு காஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ் சர்ஃபேஸ் இஸ் த ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாயிண்ட் ஆஃப் த சார்ஜோட ஃபிகர். டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் த சார்ஜஸ். ஓகே, இதனோட பிக்சர் இது. நெக்ஸ்ட்டு, இஃப் பை இஸ் ஈக்குவல் டு EDA அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் க்ளோஸ் சர்ஃபேஸ் ஃபார்முலா. இப்போ காஸ் தீட்டா வந்து நம்ம 0 டிகிரியாக இருக்கும்போது தட் வேல்யூ இஸ் வந்து 1. ஏன்னா EDA ஏற்கனவே நம்ம பார்த்தோம் க்ளோஸ் சர்ஃபேஸ் ஈக்குவல் EDA காஸ் தீட்டா அப்படின்னு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தீட்டா வேல்யூ வந்து 0வாக இருக்கும்போது ஸோ காஸ் 0 வேல்யூ இஸ் 1 ஆகிடும். தேர்ஃபோர் க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்ட்டு EDA மட்டும் வரும். திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ. ஓகேவா? இப்போ E இஸ் யூனிஃபார்ம் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். இப்போ ஸ்பியரில் பார்த்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருந்ததுன்னா ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா E மட்டும் அவுட் சைடில் வெளியே கொண்டு வரும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த DA அப்படின்றத இங்கே வந்துடும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1.60. திஸ் ஈக்குவேஷன் இஸ் 1.59. சப்ஸ்டிடியூட்டிங் ஃபார் த பை DA இஸ் ஈக்குவல் டு 4 பை ஸ்கொயர். இப்போ இந்த இன்டர்னல் க்ளோஸ் சர்ஃபேஸ் DA வேல்யூ வந்து 4 பை ஸ்கொயர் அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் தட் இஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் Q பை R ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது 1.60 சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூ வி கெட். ஸோ ஈக்கு நம்மளுக்கு தெரியும் தட்ஸ் வேல்யூ இஸ் 1/4 பை எப்சிலான் நாட் இன்ட்டு Q பை R ஸ்கொயர். தட் வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் DAவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்னல் தட் இஸ் 4 பை ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திஸ் RR கேன்சல் ஆகிடும். ஓகே, RR கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் திஸ் இதில் R கேன்சல், பை கேன்சல், 4 கேன்சல். ஸோ மீதி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? எப்சிலான் இருக்குது, Q இருக்குது. ஸோ Q பை எப்சிலான் வந்துடும். That is pi E value is Q by epsilon naught. This is equation for the Gauss law equation. This is 1.61 equation. So pi is equal to 1/4 pi epsilon naught. That is equal to 4 pi into 1/4 pi epsilon naught Q. That is cancel பண்ணீனா வர value phi is equal to Q by epsilon naught. This is a Gauss law formula. Okay. Next என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The equation 1.61 is called as the Gauss law. நம்ம ஏற்கனவே பார்த்தல Q by epsilon naught. Pi is equal to Q by epsilon. That formula is the Gauss law சொல்லுவாங்க. The remarkable point about this result is that the equation 1.61 is equally true for the any arbitrary shaped surface which encloses the charge Q. இப்போ நம்ம எடுத்துக்கிற சார்ஜ் Qன்னு எடுத்துக்கிறோம். அதனோட க்ளோசஸ்ட் சர்ஃபேஸ் அவுட்ஸில் எடுத்துகிட்டு ஒரு ரேடியஸ் Rன்னு எடுத்தோம். ஓகேவா? இப்போ ஸ்பியர் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான காசியன் லா வந்து இந்த லா அப்படின்னா இப்போ ஸ்பியர் இல்லாமல் வேறு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வேறு எந்த ஷேப் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு ஆல்சோ வந்து க்ளோசஸ்ட் சர்ஃபேஸ் தான். ஸோ இதுக்கான காசியன் ஃபார்முலா ஆல்சோ என்ன வரும்னா தட்ஸ் ஆல்சோ Q by epsilon naught அப்படின்றது தான் வரும் உங்களுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே சேம் தான். தட் Q by epsilon naught அப்படின்றது காசியன் ஃபார்முலா. எந்த ஷேப்புக்கு எடுத்துட்டாலும் நீங்கள் அந்த ஷேப்புக்கான காசியன் ஃபார்முலா இஸ் த Q by epsilon naught அப்படின்றது. This is Gaussian law. The charge Q and as shown in the figure 1.37, it is seen that the total electric flux is same for the closed surface A1, A2, A3 as shown in the figure. Next ஒரு picture கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். இப்போ கொடுத்த அந்த டெஃபினேஷனுக்கான பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஸோ ஷேப் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் ஸ்பியர் எடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து ஒரு ஸ்பியர் இல்லாமல் வேறு ஒரு ஷேப் எடுத்திருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷேப் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே A1, A2, A3 எந்த ஷேப் எடுத்தாலும் ஸோ அதனோட காசியன் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எனி ஆஃப் த ஸ்பியராக இருக்கலாம் ஆர் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் ஆகும். எந்த ஷேப்ஸ் எடுத்துட்டாலும் அதனோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இந்த நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் சேம் த்ரூ த ஆல் த சர்ஃபேஸ். எல்லா சர்ஃபேஸ்லேயும் நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ காஸில் ஆல்சோ வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ காஸில் ஃபார் த ஆர்பிட்ரி ஷேப் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு காஸ் லா என்ன டிஃபைன் பண்ணுறாங்க? இப்போ காஸ் லா டிஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா இங்கே இது தான் டிஃபைன் பண்ணணும். திஸ் இஸ் டெஃபினேஷன் ஃபார் த காஸ் லா. Okay, if the charge Q is enclosed by the any arbitrary closed surface, then the total electric flux pi E through the closed surface is, that is phi is equal to E dot dA. That equation is Q enclosed by epsilon naught. This is definition of the Gauss law. அப்படின்னு கேட்டாங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் எழுதிங்க. Define Gauss law அப்படின்னு கேட்டாங்கன்னா Gauss law states that if the charge Q is enclosed by an arbitrary closed surface, then the total electric flux pi is equal to through the closed surface is pi is equal to integral E dot dA is equal to enclosed by epsilon naught. Here Q enclosed denotes the charges inside the closed surface. இது ஏன்னா Q enclosed ஏன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார்ஜ் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த closed surfaceக்கு இன்சைடில் எடுக்கிறாங்க. அதனால்
Q enclosed அப்படின்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காஸ் லாவை பேஸ் பண்ணி என்ன ஒரு டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க, சம் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க இந்த காஸ் லாவை. அதில் என்னென்ன டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்கன்றதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் டிஸ்கஷன் ஆஃப் த காஸ் லா. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், the total electric flux through the closed surface depends only on the எதை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா charges enclosed by the surface and charges present outside the surface will not contribute to the flux and shape of the closed surface which can be chosen arbitrary. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு சார்ஜ் எடுத்திருக்காங்க, Q அப்படின்ற சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஸோ அதை சுற்றி ஒரு ஸ்பியர் எடுத்திருக்காங்க, அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற. ஸோ ஒரு ரேடியஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். எதுக்கு அப்படின்னா காஸ்லா அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அவுட் சைடு த ஸ்பியருக்கு மேலே, அவுட் சைடு ஸ்பியருக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. Not enclosed by the surface and charges present the outside the surface will not contribute to the flux and the shape of the closed surface which can be chosen arbitrarily. So outside the field நம்மளுக்கு தேவையில்லை, இதை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the total electric flux is independent of the location of the charges inside the closed surface. இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படி இருக்கும் இன்சைட் த க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இது லொக்கேஷனை இண்டிபெண்டன்ட் பண்ணியிருக்காங்க. நீ எங்கே ஒன்றாலும் இருக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது லொக்கேஷன், இந்த லொக்கேஷன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம காஸ்லாம் டெரைவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு லொக்கேஷன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த லொக்கேஷனில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த லொக்கேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காது, ஞாபகம் வச்சு. ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லொக்கேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காது. திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், to arrive at the equation 1.62 we have chosen the spherical surface. only நம்ம கண்டுபிடிச்ச அந்த காஸ் லா அப்படின்றது எதுக்கு வேலிடாக இருக்கணும் அப்படின்னா spherical surface அப்படின்னு தான். this imaginary surface is called as Gaussian surface. அந்த spherical surface தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா Gaussian surface அப்படின்னு சொல்லுவாங்க. the shape of the Gaussian surface to be chosen depends on the types of charge configuration and the kind of symmetric existing in the charge of configuration. அந்த ஷேப் வந்து எதை, the shape of the Gaussian surface எதை to be chosen depends on the charge of the configuration, type of the charge. என்ன டைப் ஆஃப் சார்ஜ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்பியர் இருக்கும், சுற்றி இருக்க ஸ்பியர் இருக்கும் அப்படின்றாங்க. and the kind of symmetry existing in the configuration. the electric field is spherically symmetric for the point charge, therefore spherically Gaussian surface is chosen. the electric field is spherically symmetric இருந்ததுன்னா for the point charge, therefore the spherical is the Gaussian surface வந்து ஸ்பெரிக்கலாக தான் சூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிலிண்ட்ரிக்கலாக இருந்தது பிளானர் Gaussian surface can be chosen கைண்ட்ஸ் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷன். சிலிண்ட்ரிக்கலாக இருந்தால் சிலிண்ட்ரிக்கல் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, இட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா this equation we have chosen spherical surface, this imaginary surface called as Gaussian surface. இந்த பாயிண்ட் நீங்கள் இது வரைக்கும் எதனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், in the LHS of the equation 1.62 the electric field E is due to the charges present inside and outside the Gaussian surface be the charge Q enclosed denotes the charge which only inside the Gaussian surface. என்னன்னா இப்போ enclosed Q enclosed எடுத்துருக்கோம் அப்படின்னா the LHS equation, ஸோ என்ன பார்த்துருக்கோம், the pi is equal to Q by epsilon naught இதான் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடு என்னன்னா நம்ம Gaussian surface எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம Gaussian ஃப்ளக்ஸை தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். that is the electric field E is due to the charges present inside and outside the Gaussian surface. electric field நம்ம வந்து இன்சைடில் இருக்கும், அவுட் சைடில் இருக்கும். but the charge Q enclosed is denotes by, the Q enclosed is denotes by the charges which lie only the inside the surface, only inside the surface மட்டும் தான் இதை வந்து மென்ஷன் பண்ணுறது அப்படின்றாங்க charges. next fifth point, the Gaussian surface cannot pass through any discrete charge. so Gaussian surface வந்து discrete chargeல வந்து பாஸ் ஆகாது. Gaussian surface cannot pass through the any discrete charge but can through the continuous charge. இப்போ ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா இந்த சார்ஜ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்ட் சார்ஜ் கண்டினியூஸாக உங்களுக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கணும். டிஸ்க்ரீட்டாக இருந்தால் அதில் வந்து உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் Gaussian surface வந்து பாஸ் ஆகாது அப்படின்றாங்க. ஓகே, it is because very close to the discrete charges the electric field is not well defined. ஏன்னா அது it is because very close to discrete charges. the discrete charge na charge ku very close ah irukum. the electric field is not well defined. electric field வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்காது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், the Gauss law is another form of the Coulomb's law. ஸோ Gauss law அப்படின்றது Coulomb's lawவோட இன்னொரு டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. the Gauss law is the another form of the Coulomb's law and it is also applicable to the charges of the motion. so Gauss law is the another form of the Coulomb's law. இது கண்டிப்பாக கேட்பாங்க, அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஓகேவா. காஸ் லா வந்து அனதர் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா இருந்தால் காஸ் லாவை நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து காஸ் லா இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். அண்டர்லைன் பண்ணிங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. காஸ் லான்னு கொடுத்துருவாங்க. கீழே எதில் வந்து காஸ் லா ஒன்று கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து கூலும்ஸ் லா. ஓகே. அண்ட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு த சார்ஜஸ் இன் மோஷன். Because of these reason, Gauss law is treated much more general law than the Coulomb's law. So அதனால தான் நம்ம Coulomb's law பேஸ் பண்ணி Gauss law நம்ம derive பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் 1.18 அந்த சம் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் see that எக்ஸாம்பிள் 1.18 எக்ஸாம்பிள் சம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் Q அப்படின்ற பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்காங்க. திஸ் பாசிட்டிவ் சார்ஜ் சுற்றி உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் செர்டன் சர்க்கிள் ஒன்று எடுத்திருக்காங்க. இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க. ஓகேவா. இது வந்து திஸ் ஏரியா வந்து A1 அப்படின்னு எடுத்திருக்காங்க. டோட்டல் ஏரியா அந்த சர்க்கிளோட ஏரியா. நெக்ஸ்ட் இதுக்கு அவுட்டர் சைடில் ஒரு சர்க்கிள் எடுத்திருக்காங்க. அதாவது இது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஆல்சோ இது வரைக்கும் உங்களுக்கு மூவ் அவுட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் ஒரு சுற்றி ஒரு சர்க்கிள் ஒன்று எடுத்திருக்காங்க. ஓகே. இதுக்குள்ளே ஆல்சோ வந்து சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து இந்த சர்க்கிளில் தான் அதிகமாக இருக்கும், இந்த சர்க்கிளில் கம்மியாக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இதனோட ஏரியா வேல்யூஸ் A2 அப்படின்னு எடுத்திருக்காங்க. பட் திஸ் சார்ஜ் இஸ் ப்ளஸ் Q எடுத்திருக்காங்க. இதுக்கு அவுட்டர் சைடில் ஒரு -Q அப்படின்ற சார்ஜ் ஒன்று எடுத்திருக்காங்க. அவுட்டர் சைடில் இங்கே -Q அப்படின்ற சார்ஜும் இங்கே ஒரு +Q அப்படின்ற ஒரு சார்ஜும் எடுத்திருக்காங்க. ஓகேவா. see this picture. நெக்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூப் ஷேப்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. க்யூபு. இந்த க்யூப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்சைடில் க்யூபோட இன்சைடில் -5Q -2Q அப்படின்னு சொல்லிட்டு 2 சார்ஜ் எடுத்திருக்காங்க. -5 சார்ஜ் கூலும், இன்னொன்று வந்து -2. இதுக்கு அவுட்டர் சைடில் நெகட்டிவ் சார்ஜ் ஒன்று எடுத்திருக்காங்க. தட் இஸ் -10Q சார்ஜ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றத கீழே பார்ப்போம். ஓகே. தட் இஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு ஏரியா A1 அண்ட் A2. இப்போ 2 ஏரியா கொடுத்துருப்பாங்க பிக்சர்ஸ். அதில் A1 A2. ஸோ A1ல் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும், A2ல் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும், 2 சர்க்கிள் மேலே நம்ம பார்த்துருப்போம் அந்த பிக்சர்ஸில். அதை நம்ம கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. செகண்டு இன் ஃபிகர் பியில் கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்யூப். அப்போ க்யூப் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த க்யூப்பில் இதுக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. இப்போ சொல்யூஷன் போகலாமா. You see the solution in figure A. The area A1 encloses the charge Q. Encloses the charge Q. ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க. இந்த Q சார்ஜ் வந்து என்க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ திஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் Q by epsilon naught. காஸ் லாவை இது யூஸ் பண்ணுறோம். பட் the closed surface A2 is contains no charges inside the so electric flux through A2 is 0. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. அதனால் அதில் சார்ஜஸே கிடையாது அதுக்குள்ளே. ஓகேவா. எங்கன்னா நம்ம +Q கொடுக்குறோம்ல, அதில் தான் வந்து சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதில் மூவ் ஆகும். ஸோ அந்த சர்க்கிளில் வந்து சார்ஜஸே இருக்காது. ஸோ அதனால் என்னென்னா நோ சார்ஜஸ் இன்சைட். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த A2 இஸ் 0. அதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸே இருக்காது. ஓகே. செகண்டு இன் ஃபிகர் பியில் கொடுத்துருக்காங்க அப்புறம். ஸோ A1ஓட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பிக்சர் A1ஓட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் Q by epsilon naught. பட் A2க்கு வந்து அதில் சார்ஜஸே இல்லைன்றதுனால அதனோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் 0 அப்படின்னு எடுத்துக்கோம். திஸ் இஸ் ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணியாச்சு. செகண்டு இன் ஃபிகர் பியில் த நெட் சார்ஜ் இன்சைட் த க்யூப். இப்போ இன்சைட் த க்யூப் எடுத்துக்கிறோன்னா அதனோட நெட் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னா 3Q. ஏன்னா அந்த இன்சைட் த க்யூப் பார்த்தீங்கன்னா என்னென்னா 5 ஒன்று கொடுத்துருப்பாங்க, 5 கூலும் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று 2 கூலும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 கூலும் ஒன்று -2 கூலும் அப்படின்னு. ஸோ 5லேருந்து 2 சப்ட்ராக்ஷன் பண்ணால் உங்களுக்கு வர இன்சைட் வேல்யூ இஸ் 3Q அப்படின்னு வந்துடும். அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த க்யூப் இஸ் தேர்ஃபோர் that is எவ்வளோ சார்ஜ் இருக்குது கண்டுபிடிச்சோம். that is 3Q. that is total electric 5 is equal to 3Q by epsilon naught. note that charge 10Q is lies outside. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10Q சார்ஜ் வந்து outside of the cube கொடுத்துருப்பாங்க. note that the charge 10Q lies outside the cube and it will not contribute the total flux through the surface of the cube. ஏன்னா ஸோ அவுட் சைடில் கொடுத்துருக்கறதுனால அந்த 10 கூலும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாது அப்படின்றாங்க. ஓகே. இதான் அந்த ப்ராப்ளம். 2 ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணினா முடிஞ்சுது. என்னென்னா 2 சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. ஒரு சர்க்கிள் வந்து Q அப்படின்ற சார்ஜ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சர்க்கிளில் சார்ஜ் வந்து அவுட் சைடில் நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இன்சைடில் கிடையாது. ஸோ அதனால் Q கொடுத்துருக்கிறதுனால அதில் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Q by epsilon naught அப்படின்ற வந்தது. இப்போ
ஃபார் த காஸ் லா, ரெட் ஃபார் த காஸ் லா. செகண்ட் பிக்சரில் உங்களுக்கு சார்ஜே இல்லைன்றதுனால அதில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூ புக் ஒரு பிக்சர் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இன்சைடில் வந்து 2 சார்ஜஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து 5 கூலும் 5Q அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து -2Q அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்ணால் வர வேல்யூ வந்து 3Q. ஸோ ஃபார்முலா பிரகாரம் அதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா 3Q/ε0 அப்படின்றது வந்துடும் உங்களுக்கு. தட்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் த இன்டீரியர். இன்னொன்று அவுட் சைடில் ஒரு சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவுட் சைடில் கொடுத்துருக்கிறதுனால அதை நீங்கள் கால்குலேட்டரில் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் திஸ் இஸ் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த காஸ் லா. இப்போ காஸ் லா அப்படின்றது எப்படி அப்ளிகேஷன் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது. த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த எனி ஆர்பிட்ரரி change of configuration can be calculated using the Coulomb's law or Gauss law. ஸோ எதை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம்னா Coulomb's lawவும் Gauss lawவும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எனி ஆர்பிட்ரரி சார்ஜஸ் கான்ஃபிகரேஷன் கேன் பி கால்குலேட்டட். எந்த ஆர்பிட்ரரி சார்ஜ்லையும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தட் இஸ் Coulomb's law யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா Gauss law யூஸ் பண்ணுவோம். இஃப் த சார்ஜ் கான்ஃபிகரேஷன் possess some kind of symmetry, then Gauss law is very efficient way to calculate the electric field. ஸோ நம்ம இப்போ சார்ஜ் கான்ஃபிகரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம காஸ் லா மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணால் தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இட் இஸ் இல்லஸ்ட்ரேட்டட் இந்த ஃபாலோயிங் கேசஸ். இதில் வந்து ஒரு ஃபாலோயிங் கேசஸ் 2 கேசஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின். நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்டில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to an infinitely long charged wire. Electric field due to... ஸோ இந்த அப்ளிகேஷன் இந்த பிக் கொஷின்ஸில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம கிளாஸுக்கு வரும்போது அப்படி இல்லை யூடியூப் கிளாஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா திரும்ப ஒரு முறை ரெஃபர் பண்ணுங்கள் என்னென்ன கிளாஸ் எடுத்தோம் அப்படின்றது. காஸ் லா பார்த்தோம். ஸோ காஸ் லா எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ காஸ் லா டெரைவேஷன் வந்து உங்களுக்கு வந்து பிக் கொஷனில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி வர சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த பாயிண்ட்ஸையும் படிச்சுங்க. ஏன்னா காஸ்ட்டாக டிரைவ் பண்ணுறீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸோடு சேர்த்து வேணால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். அந்த ப்ராப்ளத்தை ஒரு தடவை போட்டு பாருங்கள். அது ஒன்றுமே இல்லை, ஈஸியாக தான் இருக்கும் அந்த ப்ராப்ளம். ஸோ இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு எழுதி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.